சீக்கிரமாக வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் பரலோக வார்த்தை தொலைக்காட்சி நேயர்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். நம்முடைய நிகழ்ச்சிகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதை அறிந்து நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பாருங்கள், உங்களுடைய அபிப்பிராயங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் திரும்புவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 24, 25 2 வசனங்களை வாசிக்கலாம். அந்த நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத் கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்தருளினார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாதிருந்தாள். எலிசபெத் என்கிற அருமையான சகோதரி தெய்வ சமூகத்தில் நன்றிலிருந்த இருதயத்தோடு சொல்லுகிற வார்த்தைகளை நாம் இந்த பகுதியில் வாசித்தோம். அவன் இவ்விதமாய் சொல்லுகிறார், ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை கர்த்தர் நீக்கினார். எவ்வளவு அருமையான வார்த்தை அது! ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த ஒரு நிந்தை, அவமானம், எள்ளி நகையாடுதல், மற்றவருடைய பரிகாச வார்த்தைகள், இதற்கு நான் ஒரு காரணமாயிருந்தேன் அல்லது அதற்குரிய பாத்திரமாயிருந்தேன். கர்த்தரோ அந்த நிந்தைகளை எல்லாம் என்னை விட்டு நீக்கி போட்டார் என்று சந்தோஷத்தோடு அந்த எலிசபெத் என்கிற சகோதரி சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலுடைய செய்தி விசேஷமாய் சில சகோதரிகளுடைய வாழ்க்கையில் தெளிவான விடுதலைகளை கொண்டு வரும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தைகள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்காயிருக்கலாம், அல்லது இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்கும் போது பார்க்கும் போது உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய நண்பர்களுடைய வட்டாரத்தில் இது போல நிந்தை அனுபவிக்கிற சிலருக்கு விடுதலையின் வார்த்தையை கொண்டு போக கர்த்தர் உங்க உள்ளத்தில் ஏவலாம். எதுவானாலும் சரி, இந்த 2016வது வருடம் அநேகர் ஜனங்களுடைய நிந்தை பாத்திரமாய் இருக்கிற உங்களை கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். எலிசபெத்தினுடைய வாழ்க்கையில் உண்டாயிருந்த ஒரு நிந்தையை போல, மனக்கசப்பை போல, பரிகாச வார்த்தைகளை போல, ஜனங்களுக்கு முன்பதாய் அவமானப்படுகிறது போல அநேக சகோதரிகள் கடந்து போனதை பார்க்க முடியும். இவர்கள் எல்லாம் என்ன காரணத்திற்காய் அவமானப்பட்டார்கள், எந்த காரணத்திற்காய் நொறுக்கப்பட்டார்கள், என்ன காரணத்திற்காக ஜனங்களுக்கு முன்பதாய் நிந்தை அனுபவித்தார்கள்? ஒரே ஒரு காரணம், அவர்களுடைய வாழ்க்கையில் பிள்ளை என்கிற ஒரு பாக்கியம் இல்லாததே. கர்த்தர் அவர்களுக்கு அருளாதிருந்தபடியினால் அல்லது பிள்ளைகள் இல்லாதபடியினால் அவர்கள் அந்த வேதனைகளை அனுபவித்தார்கள். என கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் சில சகோதரிகளுடைய நிந்தையை தெய்வம் மாற்றினதை குறித்து சிந்திக்க போகிறோம். ஒருவேளை திருமணமாகி உங்களுடைய ஜீவிதத்திலும் பிள்ளைகள் இல்லாதபடி ஒரு வேதனையான நிந்தை அனுபவிக்கிற காலத்தில் கடந்து போகிறீர்கள் என்றால், அது நிமித்தம் கண்ணீர் வடித்து, அது நிமித்தம் மெடிக்கல் சம்பந்தமாக செலவுகள் செய்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லாதபடி நின்று கொண்டிருப்பீர்களே. ஆனால் எதனால் கர்த்தாவே நான் இவ்விதமாய் இருக்கிறேன் என்று பரிகசிக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு முன்பதாய் நொந்து நீங்கள் உங்களை நீங்களே கீழாக சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால், நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷமான வார்த்தையை சொல்ல போகிறேன். சகோதரியாகிய எலிசபெத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து நிந்தையை மாற்றின கர்த்தர் உங்க வாழ்க்கையிலும் நிந்தையை மாற்றப் போகிறார். எலிசபெத்தினுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டில் வேறு 2 சகோதரிகளை குறித்து படிக்கிறோம். ஒரு சகோதரியுடைய பெயர் சாராள். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 16வது அதிகாரம் 4-5 வசனங்களில் நாம் வாசிக்கும் போது, சாராள் தன்னுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரை தன்னுடைய புருஷனுக்கு மனைவியாக கொடுக்கிறாள். 4வது வசனத்திலே, அவன் ஆகாரோட சேர்ந்த போது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பம் தரித்ததை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உம்மேல் வருவதாக. என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன், அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாய் எண்ணுகிறாள். இவ்விதமாய் சாராள் ஆபிரகாமிடத்திலே புலம்புகிறாள். என்னை அவள் அற்பமாய் எண்ணுகிறாள், என்னை அவள் நிந்திக்கிறாள், என்னை அவள் ஒரு பொருட்டாக எண்ணுவதில்லை, எஜமானத்தி என்கிற ஒரு உன்னதமான நிலையை கூட எனக்கு தராதபடி அவள் என்னை அற்பமாய் எண்ணுகிறாள் என்று சாராள் பரிதவிக்கிறாள். ஒருவேளை தெய்வ பிள்ளையே, நீ வேலை செய்கிற இடத்தில் அல்லது நீங்கள் பிசினஸ் செய்கிற இடத்தில், நீங்கள் நண்பர்களோடு கூட செலவிடுகிற சமயங்களில் இப்படிப்பட்ட சிலர் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி உங்களை அற்பமாய் பரிகாசம் செய்யலாம். பேச்சு வழக்கில் உங்களுடைய குறையை காண்பித்து
பலருக்கு முன்பதாய் வேதனைப்படுத்தலாம். இவர்களுடைய பரிகாச வார்த்தைகளினாலே எல்லாம் நன்மையாகத்தானே நான் சிந்தித்தேன், எனக்கு மாத்திரமே இப்படி நிந்தையான காரியம் நடக்கிறது என்று சாராளை போல பரிதவிக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய ஜீவிதத்தில் ஒரு சந்தோஷமான வார்த்தை உண்டு. சாராள் அபிரகாமினுடைய வாக்குத்தத்தத்தினுடைய உரிமையாளராக மாறிய போது எபிரேயரின் புத்தகம் அழகாய் சொல்லுகிறது, அவள் தான் பலவீனமாய் இருப்பதை குறித்து சிந்திக்காதபடி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவள் பலனடைந்து கர்ப்பம் தரித்தாள் என்று. கர்த்தருடைய வார்த்தைக்கு வாக்குத்தத்தத்திற்கு தேவன் அவளை சொந்தக்காரராய் மாற்றினார். ஒருவேளை உங்களுடைய ஜீவிதத்தில் இந்த ஒரு ஆசீர்வாதத்தின் நிமித்தம் ஆமென் நீங்கள் நீண்ட நாட்களாய் காத்து கொண்டிருக்கிற இந்த ஆசீர்வாதத்திற்காக நிந்திக்கப்படுகிறீர்கள் என்றால் வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். சாராளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் செய்து நிந்தையை மாற்றின தேவன் உங்களுடைய நிந்தையை கர்த்தர் சீக்கிரமாய் மாற்றப் போகிறார். இரண்டாவது ஒரு சகோதரி குறித்து படிக்கிறோம். அன்னாள் என்கிற சகோதரி. அன்னாள் தன்னுடைய வீட்டில் பெனினாலினால் மிகவும் வேதனைப்பட்டாள். எப்பொழுதெல்லாம் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறார்களோ அப்பொழுதெல்லாம் இந்த பரிகாச வார்த்தைகளை கேட்பாள். வருஷந்தோறும் இது சம்பவிக்கிறது. மன நோவு அவளுடைய ஜீவிதத்தில் வந்தது. என்ன செய்வதென்று தெரியாதபடி திகைத்து நிற்கிற ஒரு காலகட்டம். எனக்கு அருமையானவர்களே, ஆலயத்திற்கு போனாலும் இதே வார்த்தை, வீட்டில் வந்தாலும் இதே வார்த்தை, வேற எங்கேயாவது போனாலும் வார்த்தை, குடும்பத்திலே சுற்றும் சுற்றுமாய் இருக்கிற ஒவ்வொரு நபர்களிடத்திலும் யாரை சந்தித்தாலும் இவர்கள் இதே வார்த்தைகளை குறித்து கேட்கும் போது பேசும்போது உங்கள் உள்ளம் நோவெடுத்திருக்கிறது அல்லவா, மனவேதனை அடைந்திருக்கிறீர்கள் அல்லவா. எப்பொழுது கர்த்தாவே எனக்கு ஒரு விடியல் வரும் என்று சொல்லி இந்த அருமையான சகோதரி அன்னாளை போல நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், அன்னாள் தெய்வ சமூகத்திலே பிள்ளை பெறும்படி செய்த ஒரு விஷயம் உண்டு. தன்னுடைய நிந்தை நீங்கும்படி தெய்வ சமூகத்திலே போய் விழுந்து கிடந்த அழுதால், கர்த்தாவே என் நிந்தையை நீர் நீக்கும், என் நிந்தையை நீர் எடுத்து மாற்றும், எனக்கு ஒரு பிள்ளையை தந்தால் நான் அதை உமக்காக தருவேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணி தெய்வ சமூகத்தில் ஜெபித்தால் அந்த ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். அவளுடைய ஜீவிதத்தில் ஒரு அழகான ஆண்மகனை கொடுத்தார். அந்த ஆண் பிள்ளை பின்னாலே கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று அறியப்படும்படி அவருடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து அவள் நிந்தையை மாற்றினார். 1 சாமுவேல் 3:20 அழகாய் சொல்லுகிறது, அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று அறியப்பட்டான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அன்னாளை போல உன்னுடைய ஜீவிதத்திலே தெய்வ சமூகத்திலே முழங்கால் படியிடுவதற்கு சகோதரி சகோதரா நீ ஆயத்தமானால் உன்னுடைய ஜீவிதத்தில் அன்னாளுடைய நிந்தையை மாற்றி ஒரு சாமுவேலை கொடுத்தது போல கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஒரு சாமுவேலை கொடுக்க போகிறார். 5 வருடமோ 10 வருடமோ 15 வருடமோ ஆயிருக்கலாம். வருடங்கள் கர்த்தருக்கு விஷயம் அல்ல. நீங்கள் ஜெபிக்க தயாரா? கர்த்தருடைய விடுதலை நடக்க தொடங்கும். மூன்றாவதாக இன்றைக்கு நாம் வாசித்த லூக்கா 1ஆம் அதிகாரத்தினுடைய 24-25 வசனத்திலிருந்து எலிசபெத்தினுடைய நிந்தையை மாற்றுகிறார். எலிசபெத்தினுடைய நிந்தையை மாற்றுவதற்கு எலிசபெத் என்ன செய்தால்? நம் வேதத்தில் கவனித்தோம், சாராள் அவள் பூர்ணமாய் விசுவசித்து கர்த்தரை பற்றி கொண்டபடியால் அவளுடைய ஜீவிதத்தில் நிந்தை மாறி பிள்ளையை பெற்றெடுத்தாள். அன்னாள் கர்த்தரை பற்றி கொண்டு ஜெபித்தபடியினாலே கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து அவள் நிந்தையை மாற்றி ஒரு சாமுவேலை கொடுத்தார். எலிசபெத்தினுடைய ஜீவிதத்தில் எலிசபெத் அதற்காக என்ன செய்தால்? பைபிளில் நாம் வாசிக்கிறோம், அவள் செய்த 3 காரியங்கள் விசேஷமானது. ஒன்று, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் இவ்விதமாய் படிக்கிறோம், அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, ஒரு நன்மைக்கு காத்திருந்த அந்த நன்மை கிடைக்காவிட்டால் உடனே மனுஷன் செய்கிற முதல் காரியம், இனிமேல் நான் ஆலயத்துக்கு போக மாட்டேன், இனிமேல் நான் பைபிள் படிக்க மாட்டேன், இனிமேல் நான் ஜெபத்திற்கு வரமாட்டேன், இனிமேல் நான் எங்கும் வரப்போவதில்லை, என்னை வற்புறுத்தாதிருங்கள் என்று சொல்லி எல்லாவற்றையும் உதறி போட்டு போய் ஜீவிப்பார்கள். ஆனால் எலிசபெத்தோ அவள் தன்னுடைய ஜீவிதத்தில் கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தைக்கும் கீழ்ப்படியாமல் இருக்காமல் சகல திட்டங்களிலேயும் சகல கற்பனைகளிலேயும் கர்த்தருக்கு பயந்து நடந்தாள். சாராளை போல விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், அன்னாளை போல ஜெபத்தில் வீற்றிருங்கள். எலிசபெத்தினுடைய ஜீவிதத்தில் முதலாவது விஷயம், அவள் சகல கர்த்தருடைய காரியங்களையும் செய்தாள். ஆலயத்திற்கு போங்கள், தனி ஜெபம் செய்யுங்கள், குடும்பமாய் ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள், கர்த்தருடைய காரியங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். கர்த்தர் நிச்சயமா உங்க ஜீவிதத்தில் வழி திறப்பார். இரண்டாவதாக லூக்கா 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் படிக்கிறோம், தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. இங்கே சகரியாவினிடத்திலே தூதன் சொல்லுகிறார் என்றாலும் நான் விசுவாசிக்கிறேன், சகரியா மட்டுமல்ல ஜெபித்தது, எலிசபெத்தும் ஜெபித்தாள். இவர்கள் எவ்வளவு நாட்கள் ஜெபித்தார்கள்? அதுதான் என்னை ஆச்சரியப்படுத்தின விஷயம்.
பைபிள் சொல்லுகிறது லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம், எலிசபெத் மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது, இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். வயதானவர்களா மாறி போய் விட்டார்கள். இப்படி வயதான காலத்தில் ஆகும் போதும், எத்தனை வயது என்று எங்களுக்கு வேதத்தில் சொல்லப்படவில்லை என்றால், திருமண நாளிலிருந்து வயதானது என்று சொல்லும்போது ஏறக்குறைய 50 வயதா இருக்கலாம் அல்லது 55 வயதா இருக்கலாம். எத்தனையோ வயதான காலம் வரைக்கும் என்று சொன்னால் அத்தனை நாட்களும் ஜெபிக்கிறதில் அவர்கள் உற்றிருந்தார்கள். ஜெபிக்கிறதற்கு ஆயத்தமாகுங்கள் பிரதர். பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் உறுதிப்பட்டு மன உறுதியோடு கூட ஜெபிக்கிறார்கள், சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறார்கள், நீண்ட நாள் தொடர்ந்து ஜெபிக்கிறார்கள். எதுக்கு? கடவுளை தேடி தேடி என்ன கிடைச்சது? டாக்டர் இடத்துல போவோம், வைத்திய முறைகளை பின்பற்றுவோம், வேறு ஏதாவது செய்வோம் என்று நீங்கள் ஓடிவிடாதபடி டாக்டர் இடத்துல போங்கள், மருத்துவத்தை நம்புங்கள், சிகிச்சை எடுத்துக் கொள்ளுங்கள், தேவைப்படுமானால் அதற்கு எதிரி அல்ல என்றால் தொடர்ந்து கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். கணவனும் மனைவியுமாக ஜெபியுங்கள். இந்த ஜெப வாழ்க்கை எலிசபெத்தினுடைய வாழ்க்கையில் இருந்ததனால் தான் ஜனங்களுக்குள்ளே உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படி கர்த்தர் அவருடைய ஜீவிதத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். மூன்றாவதாக லூக்கா 1:41 சொல்லுகிறது, எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று மரியாளை வாழ்த்துகிறாள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த மூணாவது விஷயத்தை கவனிங்க. மூணாவது விஷயம், பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருந்த எலிசபெத் அவளுடைய ஜீவிதத்தில் கர்த்தரோடு உள்ள தொடர்பை விட தயாரா இல்லை. தேவ ஆவியிலே நிரம்புகிற மனுஷியா இருந்தால், பரிசுத்த ஆவியானவரிலே நிறைந்து தீர்க்கதரிசன வார்த்தைகளை உரைக்கிறவளா இருந்தால், அவருடைய வாழ்க்கையிலே ஜனங்கள் நிந்திக்கிறார்கள், குடும்பம் நிந்திக்கிறது, சுற்றுமெங்கும் நிந்தனை. அந்த நாட்களிலே யூத ஸ்திரீகளுக்கு பிள்ளை இல்லை என்று சொன்னால் சமுதாயமே அவர்களை நிந்தைக்குரிய பாத்திரங்களாய் பார்க்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எலிசபெத் கர்த்தருடைய ஆவியிலே நிரப்பப்பட்டு ஜெபிக்கிறவளாகவும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவளாகவும் இருந்தால், எனக்கு அருமையானவர்களே, ஜனம் பரிகசிக்கட்டும், குடும்பம் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், நீங்கள் ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கிறவர்களாய் இருங்கள், ஆவியிலே நிறைந்து கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருங்கள், ஆவியின் நிறைவோடு தெய்வ வார்த்தைகளை பேசுகிறவர்களாய் இருங்கள். நிச்சயம் உங்களுடைய நிந்தையை கர்த்தர் மாற்றுவார். இந்த மூன்று காரியங்கள் இருந்த போது எலிசபெத்தினுடைய ஜீவிதத்தில் ஒரு வாக்குத்தத்த பிள்ளை, இயேசுவுக்கு முன்னோடியான யோவான் ஸ்நானகனை கர்த்தர் கொடுத்தார். கவனிங்க, வேதத்தில் 3 நிந்திக்கப்பட்ட பாத்திரங்கள், 3 ஆசீர்வாதம் உள்ள கனிகள். அல்லேலூயா. உங்க ஜீவிதத்துல சரித்திரம் படைக்கிற, தெய்வகரத்தில் ஆயுதமாக்குற ஒருவரை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். விசுவாசத்தோடு இதை செய்ய தொடங்குங்கள். பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற ஒரு பெற்றோருக்கு மற்றொரு காரியத்தை கூட நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தில் 25ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் மலடியாய் இருந்த ரெபெக்காளுக்காக ஈசாக்கு ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஈசாக்கு ஜெபித்தது நிமித்தம் கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து அவள் கர்ப்பத்தின் கனியை கொடுத்தார். எனக்கு அருமையான சகோதரனே, நீங்களுக்கு மனைவிக்காக ஜெபியுங்கள், உபவாசத்தோடு ஜெபியுங்கள், ராத்திரி காலங்களில் எழுந்து ஜெபியுங்கள், அதிகாலையில் ஜெபியுங்கள். உங்கள் ஜெபம் உங்கள் வீட்டில் உங்களுடைய கர்ப்பத்தின் கனியை கொண்டு வர தொடங்கும். பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிக்கிற தெய்வம். 127ஆம் சங்கீதம் 4வது வசனம், இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். நிச்சயமாய் என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். இந்த சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். ஜெபிக்கலாமா? மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஒருமுறை கூட நாங்கள் உம்முடைய பாதத்தில் வருகிறோம். எலிசபெத்தினுடைய ஜீவிதத்தில் ஜனங்களுக்குள்ளே உண்டாயிருந்த நிந்தையை மாற்றி அற்புதம் செய்தது போல, கர்த்தாவே, என்னை கேட்கிற திருமணமாகி பல வருடங்கள் ஆகியும் பிள்ளை பேர் இல்லாதபடி மனவேதனையோடு கடந்து போகிறவர்கள் உண்டு. இன்று பகல் கர்த்தர் அவர்களை தொடுவீராக, கர்த்தருடைய கர்ப்பத்தை ஆசீர்வதிப்பீராக. எல்லா மலட்டு தன்மைகளையும் இயேசுவின் நாமத்திலே நான் கேன்சல் செய்து ஜெபிக்கிறேன். மெடிக்கல் சம்பந்தமாக உள்ள பிரச்சனைகளை இயேசுவின் நாமத்திலே சுகமடையும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த வருடம் இவருடைய ஜீவிதத்தில் ஒரு அற்புதத்தை, சந்தோஷத்தை அனுபவிக்கிற வருடமாய் மாறட்டும். பிள்ளை பேரினால் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.